ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மே மாத தேய்பிறை அஷ்டமி திதி வழிபாடு. நாளைய தினம் மே 1ஆம் தேதி புதன்கிழமையில் தேய்பிறை அஷ்டமி திதி வருது. தீராத கடன் பிரச்சனையினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நாளைய தினம் செய்ய வேண்டிய பைரவர் வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை செய்யறதுனால படிப்படியாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறைஞ்சு படிப்படியாக வருமானமும் உயர தொடங்கும். நாளை மாலை பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைலாம் நடக்கும். கட்டாயமாக நீங்கள் அதில் கலந்துக்கோங்க. பைரவருக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. நிச்சயமாக தயிர் சாதம் உங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா தயிர் சாதம் எடுத்துகிட்டு போய் அங்கே பைரவருக்கு நெய்வேத்தியம் வைத்து அந்த பிரசாதத்தை உங்கள் கையாலேயே அங்கே வரக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த பிரசாதத்தை தானமாக கொடுங்க. முடிஞ்சால் ஏழை எளிய மக்களுக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்கறது மிக மிக சிறப்பான பலனை பெற்றுத்தரும். பைரவருக்கு செவ்வரளிப்பூ, செவ்வாழை இந்த பொருட்களெல்லாம் கொடுத்து அர்ச்சனை செய்கிறது மிகவும் சிறப்பு. கடன் கஷ்டம் தீரணும் அப்படின்னாக்கா பைரவர் சன்னதியில் இந்த விளக்கேற்றி வைங்க. நீங்கள் வீட்டிலேருந்து போகும்பொழுதே இந்த விளக்குக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வீட்டிலையே செய்து எடுத்துகிட்டு போங்க. சிகப்பு நிறத்தில் சதுர வடிவில் சின்னதாக துணி கட் பண்ணிக்கோங்க. 2 சிகப்பு துணி கட் பண்ணிக்கோங்க. ஒரு துணியில் 4 மிளகு வச்சு சின்ன மூட்டையாக கட்டிடுங்க. இன்னொரு துணியிலையும் 7 மிளகு வைத்து சின்னதாக கட்டிடுங்க. இதை ஒரு சின்ன நூல் போட்டு முடிச்சா கட்டி வச்சுக்கோங்க. பைரவர் கோவிலுக்கு போய் அங்கே 2 மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற 2 முடிச்சு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அந்த அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இந்த முடிச்சை திரியாக்கி அப்படியே நீங்கள் விளக்கேற்றி வைங்க. 2 முடிச்சுகளிலையும் சேர்த்து 11 மிளகு இருக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் இந்த விளக்கு போட்டு பைரவரை மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை குறையும். செல்வ வளமும் படிப்படியாக உயரத் தொடங்கும். நாளை மாலை கட்டாயம் இந்த வழிபாட்டை நீங்கள் மறக்காமல் பைரவர் கோவிலில் செய்யுங்க. நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் குரு பயிற்சியும் கூட. இந்த நாளில் நீங்கள் பைரவரை வணங்கும் பொழுது இன்னும் கூடுதல் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பைரவரோட பரிபூரண ஆசி உங்களுக்கு கிடைச்சதுனாலே போதும். உங்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். இதோடு மட்டும் இல்லைங்க, பைரவரோட வாகனமாக இருக்கக்கூடிய நாய்க்கு உங்களால் முடிஞ்ச உணவுகளை கொடுங்க. தெருநாய்களுக்கு பிஸ்கட்லாம் வாங்கி போடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். வீதி ஓர நாய்களுக்கெல்லாம் நீங்கள் உணவுப் பொருட்கள் வாங்கி போடுங்க. சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக இந்த 11 மிளகு நீங்கள் நாளைக்கு தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த 11 மிளகு உங்களுக்கு 11 கோடியாக மாறக்கூடிய வழிகளையெல்லாம் பைரவர் உண்டு பண்ணுவாங்க. பைரவர் மேலே முழு நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு இந்த அஷ்டமிலையும் நீங்கள் பைரவரை வணங்கி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்துமே தீரும். நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமிங்கிறதுனால உங்களுடைய கடன்கள் முற்றிலும் தீர்றதுக்கு நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க. மறக்காமல் நாளைய தினம் நாய்களுக்கு நீங்கள் உணவுகளை கொடுங்க. அதே மாதிரி தயிர் சாதம் செய்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து வரும் பக்தர்களுக்கு தானமாக நீங்கள் அன்னதானம் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இதை செய்வதனால உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய தொடங்கும். நிச்சயமாக நாளைய தினம் இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க. கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு அபரிவிதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட பொருளாதார நிலை உயரத் தொடங்கும். அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். பைரவனின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பைரவரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.